Hello, welcome to Pipe Studio. நான் பூபால் முனுசாமி. இந்த வீடியோவில் வந்து டிபெண்டன்சி வந்து எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன், அதுக்கு வந்து நெட்வொர்க் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ரெட்ரோஃபேக்டோட லைப்ரரி வந்து கொண்டு வந்து இங்கே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். கரெக்டாக? ஸோ ரெட்ரோஃபேக்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ரோஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கரெக்டாக? சரி, ஓகே. இதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் எதுக்கு போடணும்? இதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி நம்ம ஏபின்னு போட்டு வந்துருக்கோம்ல. ஸோ நிறைய இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்டில் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல வந்து ஏபிஐன்னு போட்டிருக்கோம், சில இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ ஏபிஐக்கு பதிலாக இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பதிலாக ஏபிஐயும் போட்டால் ஆப்போட சைஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகும். மல்டி மாடல் ப்ராஜெக்டில் வந்து ஒரு மாடல் இன்னொரு மாடல் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இன்னொரு மாடல் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதால் ஆப்போட சைஸ் வந்து ஏதாச்சும் இம்பேக்ட் இருக்குமா அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபிஐ வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்னடா அது ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஆப்புக்குள்ளே ரெட்ரோஃபேக்டர் கொண்டு வரீங்க. ஓகே, எனக்கு ரெட்ரோஃபேக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ரோஃபேக்ட் வந்து இன்பில்ட்டாக சில லைப்ரரிஸையும் கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன பண்ணுவோம், OKHTPயும் கொண்டு வரும். ஏன்னா ரெட்ரோஃபேக்ட் வந்து லேயர் ஆன் டாப் ஆஃப் OKHTP, ரைட்டா? ஸோ அப்படின்னும் போது அது என்ன பண்ணுவோம், OKHTP லைப்ரரியும் கொண்டு வந்திருக்கும். ஸோ அதையும் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இங்கே நெட்வொர்க் மாடலில் வந்து அந்த OKHTP கிளைண்ட் வந்து பில்ட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் இன்க்ளூட் பண்ணது வந்து ரெட்ரோஃபேக்ட் தான். ரெட்ரோஃபேக்ட் வந்து டன் ஆன் டாப் ஆஃப் த OKHTP. கரெக்டாக? அது இன்டர்னலாக சில லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுது. அது என்ன பண்ணுதுனாக்கா அது கூட சேர்த்து OKHTP லைப்ரரியும் உனக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து நீ கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காண்டி எக்ஸ்போஸ் பண்ணலன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணணுனாக்கா நீயும் மறுபடியும் என்ன பண்ணணும், ரெட்ரோஃபேக்டும் இன்க்ளூட் பண்ணணும், OKHTP கிளைண்ட்டும் நீ வந்து தனியாக இன்க்ளூட் பண்ணி ரெண்டு லைப்ரரியும் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அது போல் பண்ணக்கூடாது. இல்லை, நம்ம லைப்ரரிக்குள்ளேயே வந்து அந்த லைப்ரரியும் போட்டு வச்சிடலாம். ஸோ வந்து யூசர் வந்து அதை டெவலப்பர் வந்து மறுபடியும் வந்து இன்னொரு லைப்ரரி இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி என்ன பண்ணுறாங்க, அந்த லைப்ரரியை அவங்க இதோட சேர்த்து எக்ஸ்போஸ் பண்ணிக்காங்க, நம்மளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ரெட்ரோஃபேக்டரை தான் யூஸ் பண்ண தான் இன்டென்ஷனு. பட் அதுக்கு இன்டர்னலாக ரெட்ரோஃபேக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த டிபெண்டன்சி லைப்ரரியும் நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறோம்ல. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்ன, ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. அதாவது ஒரு டிபெண்டன்சி வந்து ஒரு லைப்ரரி அதனுடைய டிபெண்டன்சியை வந்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் வந்து ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. ஸோ இது யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணது மூலமாக என்ன பண்ணலாம்னாக்கா ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சினையும் வந்து எனேபிள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பார்த்தேன்னு வச்சு, என்னுடைய பை மாடலில் பார்த்தேன்னாக்கா நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டிம்பர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் என்ன பண்ணியிருக்கேனாக்கா சிலது வேறு என்ன நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஜேசனும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிப்பேன். ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னாக்கா, யார் வந்து இப்போ பை மாடலை வந்து இன்ஹெரிட் பண்ணிக்காங்களோ, யார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பை நெட்வொர்க் இருக்குல்ல, பை நெட்வொர்க்கு இன்டர்நெட் டிபெண்ட்ஸ் ஆன் த பை மாடல். ஸோ இவன் என்ன பண்ணானாக்கா ஜேசன் அந்த லைப்ரரி நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தோம்ல, அந்த லைப்ரரி வந்து இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாமலேயே என்ன பண்ண முடியும், டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா பை மாடல் வந்து அந்த லைப்ரரியை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ அதான் மேட்ரு. ஸோ உன்னுடைய லைப்ரரிஸை வெளியே பப்ளிக்காக நீ எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் ஏபிஐ யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நான் இம்ப்ளிமெண்டேஷனை மாற்றி விட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்கே போயிட்டு பை மாடலில் நான் இங்கே இம்ப்ளிமெண்டேஷனை மாற்றி விட்டேன்னு வச்சுக்கேன், இப்போ என்ன பண்ணோன்னாக்கா இது என்ன பண்ணும், இதனுடைய டிபெண்டன்சி வந்து என்ன பண்ணாது, வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணாது, ப்ரைவேட்டாக வச்சுக்கும். ஸோ அதனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி வந்து ஜேசனை வந்து அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிப்பாங்க பை மாடலில். இவங்க என்ன பண்ணணும், இப்போ மறுபடியும் வந்து இவங்க டிபெண்டன்சி வந்து அந்த 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 இது ஜேசனோட லைப்ரரிஸையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணணும். இல்லைனா என்ன பண்ண முடியாது, அவங்களால அதை டேரெக்டாக அந்த ஸ்பெசிஃபிக் மாடலில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கேன், நேராக நான் நெட்வொர்க் இதுக்கு போகிறேன். இங்கே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு வச்சுங்க, டு ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ இங்கே வந்து வேர் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போது வந்து ஜேசன் வந்துச்சா, ஜேசன் எங்கேருந்து வந்திருக்கு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஜேசன் லைப்ரரிக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் இங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நெட்வொர்க்குள்ளே அந்த ஜேசன் லைப்ரரியே இருக்காது. ஜேசன் அப்படின்ற லைப்ரரி இருக்கா, இது ரெட்ரோஃபேக்டோட ஜேசன். நான் சொல்கிறது வந்து அந்த இதோட ஜேசன். ஓகேவா? இது எங்கேருந்து வருதுனாக்கா உங்களோட பை மாடல் வந்து இது எக்ஸ்போஸ் பண்ணதுனால, ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணதுனால இது உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியுது. இன்கேஸ் நான் வந்து இதை இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும்னு வச்சிங்களேன், மாற்றிட்டு
இப்போ நான் சிங்க் பண்ணிவிட்டு இப்போ போனச்சு இந்த com.utilக்குள்ளே இதை நான் காட்டினாக்கா தம்பி என்கிட்ட வந்து ஜேசனோட ரெஃபரன்ஸ் எனக்கு கிடையாது, ஸோ மரியாதைன்னு என்ன பண்ணு, ஜேசனை ஆட் பண்ணு, அப்போ தான் என்னால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே ரெஃபரன்ஸ் யாராவது அடிச்சிருக்கணும், பட் அடிக்கலை. இங்கே என்ன இருக்குது, பை மாடல் வச்சுருக்கோம், வேறு எதுவும் நம்ம யூஸ்வலாக வைக்கலையே. அப்போ கண்டிப்பாக இதை வந்து ரெஃபரன்ஸ் யாராவது அடிச்சிருக்கணும். யா இப்போ அடிச்சது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து வந்திருக்கு. சரி, ஓகே. ஸோ இதால் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, யூஸ்வலாக இதில் வந்து ஆப்போட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா லைப்ரரி எக்ஸ்போஸ் பண்ணதில்லை, எக்ஸ்போஸ் பண்ணுற லைப்ரரி என்ன பண்ணணுனாக்கா அந்த லைப்ரரியும் சேர்த்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து ஆக்சுவலாக லைப்ரரியோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே போல் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுறதுனால நான் ஆட்டோமேட்டிக்காக அதோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து கம்பைல் டைமும் என்ன ஆகும்னாக்கா அல்டிமேட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒரு லைப்ரரி வந்து பை மாடலில் கம்பைல் பண்ணுறனாக்கா பை மாடல் என்ன பண்ணுவோம், அது கூட டிபெண்ட் ஆகிருக்க மற்ற லைப்ரரிஸையும் கம்பைல் பண்ணிட்டு வரும். ஸோ அதனால் வந்து கம்பைல் டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா, இதால் வந்து ஆப்போட சைஸு கம்பைல் டைம் இஸ் ஓகே, பட் ஆப்போட சைஸ் அல்டிமேட்டாக இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மக்கிட்ட R8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜின் இருக்குது, நம்ம அதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கல. ஸோ R8 என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி அன்யூஸ்டு பேக்கேஜஸ் வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி விட்டுருக்கோம். அதனால் யூ டோன்ட் ஹவ் டு ஒரி அபவுட். இன்கேஸ் நீங்கள் மினிஃபைடு எனேபிள்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு வச்சுருந்தீங்கன்னு வச்சு R8 வந்து எனேபிள் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களோட ஆப்போட சைஸ் வந்து ட்ராமாஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து இந்த பை மாடல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா லைப்ரரிஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போட இதுலேயே யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு காப்பி, இங்கேருந்து ஒரு காப்பி, இங்கே ஒரு காப்பின்னு போய்ட்டு கண்டிப்பாக ஆப்போட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி கொஸ்டின். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை.